ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு டே 26. இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கிரிட்டிசிசமை என்னென்று நாங்கள் ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ மைண்ட்ஃபுல்லாக நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிரிட்டிசிசம் எப்போவுமே ஒரு அட்டாக்காக இருக்காது. அதாவது நாங்கள் நினைப்போம், நாங்கள் படிக்கிற இடத்துல, ஸ்கூலில் அல்லது ஒர்க் பண்ணுற இடத்துல ஒருத்தர் எங்களை பற்றி ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க, அவங்க எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க, ஸோ நாங்கள் செஞ்சதை பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது உடனே அது நாங்கள் என்ன சொல்றது, நெகட்டிவா நினைக்கக்கூடாது. என்ன மட்டும்தான் அவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க, எனக்கு மட்டும்தான் அவங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க எந்த விதத்துல அதை அக்செப்ட் பண்றீங்க, ஒரு பர்பஸா உங்களை அட்டாக் பண்ணணும்ன்ற நோக்கத்துல அவங்க செஞ்சிருந்தா கூட நீங்க அதை அந்த மாதிரி யோசிக்காம, ஓகே இது என்ன இம்ப்ரூவ் பண்றதுக்கு இதை எனக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, இதுல நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரி பாசிட்டிவா நீங்க உங்களோட மைண்டுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது, யார் யார் என்ன பர்பஸ்ல உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி இருந்தாலும் நீங்க அது எல்லாத்தையுமே பொருட்படுத்தாம, உங்களை இதுல இருந்து நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்க அதை மாத்திக்கொள்ளலாம். நீங்க ஒரு இடத்துல வேலை செய்துட்டு இருக்கீங்க, ஒருத்தர் ஒரே உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ எப்ப பார்த்தாலும் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா உங்களை மட்டுமே அவங்க தொடர்ந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. உங்களை மட்டுமே தொடர்ந்து அவங்க ஏதாவது சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ண போறீங்களா? அல்லது அதை நீங்க இக்னோர் பண்ணிட்டு நீங்க உங்களை என்னென்று இம்ப்ரூவ் பண்றத பத்தி யோசிக்க போறீங்களா? இப்போ இந்த மாதிரி கிரிட்டிசிசம் வரைக்குள்ள அதை என்னென்று சமாளிக்கிறது, அதுக்கு ஒரு சின்ன ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக்கை இந்த வீடியோல பார்ப்போம். ஓகே, இதை நாங்க சொல்லுவோம் 3 செகண்ட் போஸ்ட் ரூல். அதாவது 3 செகண்ட் தான். இந்த 3 செகண்ட்ல யார் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணினாலும் அது உங்களை அட்டாக் பண்ணாது. அதை நீங்க இம்ப்ரூவ்மெண்டா தான் நீங்க யோசிப்பீங்க. ஸோ இந்த 3 செகண்ட் போஸ்ட் ரூல் என்னது? உங்களை நோக்கி ஒரு கிரிட்டிசிசம் வருது, அவர் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கிற போஸ் பண்ணுங்க. ஓகே, அவங்க சொல்றாங்களா கிரிட்டிசிசம் உங்களை நோக்கி வருதா, ஜஸ்ட் போஸ். ஓகே, டேக் அ பிரீத். பிரீதிங் உண்டு. அடுத்ததா, இது ஏதாவது பிரயோசனம் இருக்கா, இதுல ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்கா, இந்த இடத்துல இவங்க இப்படி சொல்றதுல ஏதாவது பயன் இருக்கு, இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் உங்களை நோக்கி வருது. ஓகே, ஜஸ்ட் போஸ். ஓகே, நீங்க போஸ் பண்ணுங்க. ஒரு பிரீத்திங் ஒன்று செய்யுங்க. அடுத்ததா, கேளுங்க, உங்களுக்குள்ள நீங்களே கேளுங்க. ரைட், இதுல ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்கா, இந்த கிரிட்டிசிசத்துல ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் இருக்கா? ரைட். அடுத்ததா, அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்க. தேங்க்யூ. ஏன்டா அவங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்காகத்தான் இதை சொல்றாங்கன்னு நீங்க உங்களோட மைண்டுக்கு கொண்டு போங்க. ஸோ அதுக்காக தேங்க் பண்ணுங்க. சே தேங்க்ஸ். தேங்க்ஸ். நான் இதை பத்தி யோசிக்கிறேன். ஓகே, நான் இதை பத்தி யோசிக்கிறேன். இந்த மாதிரி சிம்பிளா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. 3 செகண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பிரீதிங். இதுல ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்கா, இதுல ஏதாவது பயன் இருக்கா? இல்ல. ரைட். ஸோ சே தேங்க்ஸ். தேங்க்ஸ், நான் இதை பத்தி யோசிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க இதை சொல்லும் பொழுது அந்த சிச்சுவேஷனை நீங்க காமா அமைதியா நீங்க ஹேண்டில் பண்றீங்க. நீங்க உங்களுக்கு வார எல்லா ஒப்பீனியன்ஸையுமே அக்செப்ட் பண்ணணுமெண்டு இல்லை. ஆனா உங்களுக்கு வார ஒப்பீனியன்ஸை நீங்க ரிசீவ் பண்ணுங்க. ஓகே, எடுத்துக்கொள்ளுங்க. அத என்ன சொல்றது, ஒரு பெருந்தன்மையோட நீங்க அத வாங்கிக் கொள்ளுங்க. ஜஸ்ட் அவ்வளவுதான். மத்தபடி அத நீங்க அக்செப்ட் பண்ணணும். அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ இந்த மாதிரியா, ஓகே இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு சரியா கவலையா இருக்குன்னு சொல்லி நீங்க அத மைண்டுக்கு கொண்டு போகாம, ஜஸ்ட் அந்த கிரிட்டிசிசத்தையோ அந்த ஒப்பீனியனையோ நீங்க அதை அக்செப்ட் பண்ண தேவையில்ல. பட் ரிசீவ் பண்ணுங்க. ஒரு பெருந்தன்மையா நீங்க அதை ரிசீவ் பண்ணுங்க. உங்களை இன்னும் ஒரு ஸ்டேஜுக்கு உயர்த்தி கொண்டே போகும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன்ல, ஓகே இதை நான் கிரிட்டிசிசமா நான் எடுக்கல, இதை ஒரு ஒப்பீனியனா அவங்க சொன்னாங்க, நான் இதை அக்செப்ட் பண்ணல, பட் இதுல இருந்து நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க ஷேர் பண்ண விரும்பினா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ இன்னைக்கு நீங்க டே 26 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ டே 26 கம்ப்ளீட்டட் என்று சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ 30வது நாள் கம்ப்ளீட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் இருக்கு. நாளைக்கு என்னென்று கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்றது, அதாவது செல்ஃப் அவேர்னஸ் மூலம் எங்களோட கான்ஃபிடென்ஸை நாங்கள் பில்ட் பண்ணுறதை பற்றி நாளைய வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பி அன் எக்ஸாம்பிள்.